வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரேகாவோட அப்பா ரேகா ரூமுக்கு போகிறாங்க. ரேகா வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்காங்க. ரேகா 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 என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. உடனே ஆஸ்பத்திரி சொல்லுதாங்க, இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுங்க, அவங்க ரொம்ப நேரமாக வந்து இப்படி இருந்திருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. அவர் ரொம்பவே ஒரு மாதிரி ஆகி சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி, இந்த மாதிரி ரேகாவுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. என்னங்க நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு சொல்லி தானே நான் என் பாட்டில் போனேன், இப்படி பண்ணியிருக்கீங்களங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா காலையில் வந்து என் ஃப்ரெண்டு ஊருக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி என்னென்னு போய் பார்க்கும்போது அவள் சாப்பிடாம வைக்காமல் இருந்திருப்பா போல், நானும் கோவத்தில் பார்க்காம வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு என்னங்க சொன்னாங்க மருத்துவச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லங்க, ரேகாவை சரியாகணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் பேசிக்கிறேன், சரி இரு நீ கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ஆஸ்பத்திரியில் தூக்கம் வராது, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ரேகா அப்போ நைட்டு போகிறேன் இங்கே இருக்கார். அப்புறம் சரி காலையில் வந்து ஓரளவு பரவாயில்ல, கண் முழிச்சிட்டாங்க, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் அவங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சொல்லுதாங்க. சரி ரைட், நான் வீட்டில் போய் சாப்பாடு கொண்டாடுறேன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே வேலைக்காரங்கிட்ட சமைங்க வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே ரேகா சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சத்யா, நான் சாப்பிடாமே இருந்துட்டேன், திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, எங்கள் அப்பா வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாரு, இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொன்னோன்னா ஒன்றும் உடலை சத்யாவுக்கு. சத்யா அழுதுகிட்டே முத்துக்கிட்ட வராரு கார் ஸ்டாண்டுக்கு. நீ என்னடா சத்யா எதுக்கு அழுகுற, என்ன வரோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரேகாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாப்பிடாமே இருந்திருப்பா போல், அவங்க அப்பா வந்து இங்கே இருக்கக்கூடாது, நீ என் ஃப்ரெண்டு ஊருக்கு தான் போகணுன்னு வைக்கணும்னு சொல்லியிருப்பார் போல், அதனால் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு சத்யா தான் வேணும்னு சொல்லி சாப்பிடாம இருந்துட்டா போலம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாப்புல. ஏய் கவலைப்படாடா, ரேகா உனக்கு தான் சரி தானே, 2 பேரும் விரும்புதியே, இதுமாரி என்னடா ஆக போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனாவை கால் பண்ணுறாங்க. மீனாவை கால் பண்ணால், மீனா என்னங்க செய்ய முடியும், ஆஸ்பத்திரியில் எப்போ இருப்பார், நம்ம எப்படிங்க கூப்பிட முடியும் அப்படிங்கும்போது, மீனா இந்த மாதிரி ஐடியா பண்ணால் தான் சரி வரும், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆஸ்பத்திரி போகிற வண்டி ஓட்டுதான், அந்த வண்டியை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வாங்கிடுவோம் அப்படிங்கன்னா தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. மீனா இவங்க 2 பேரும் விரும்புதாங்க. என்ன நீங்கள் ரேகா இல்லைன்னா இவன் ஏதாவது பண்ணிவிடுவோமா, இவன் இல்லைன்னா ரேகா ஏதாவது பண்ணிவிடுவோமோன்னு இதாக இருக்குது, இதில் இது பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர்கிட்ட வண்டி வேணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வண்டி எட்டு போங்க அப்படிங்கும்போது முத்து ஃப்ரெண்டு ஒரு ஆளை வண்டியை ஓட்ட வச்சுக்கிறாங்க. இங்கே முத்து, மீனா, சத்யா 3 பேரும் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற மாதிரி உள்ளே போகிறாங்க. போய் ஒவ்வொரு ரூமாக பார்க்காங்க. கரெக்டாக ரேகாவுக்கு ரூமை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சத்யாவும் ரேகாவும் பேசுகிறாங்க. சத்யா, நீ வரும்னு நினச்சி கூட பார்க்கல, நான் இன்னும் அவ்வளோதான், இன்னும் நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அந்த அளவுக்குலாம் நினச்சேன், நீ வந்துட்ட அப்படிங்கும்போது, நான் மட்டும் வரல, எங்கள் அக்காவும் எங்கள் மாமா வந்திருக்காங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சிந்தாமணியோட மாப்பிள்ளை சாப்பாடு கொண்டு வந்துட்டு அவங்கள ஆட்களோடு வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே கதவை திறக்க போகிறாரு. டபார்னு சிந்தாமணி வீட்டுக்கார ஒரு நர்ஸம்மா கூப்பிடுதாங்க. இங்கே வாங்க, உங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் மருந்து வேணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுதாங்க. வாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சத்யா, மாமா ரேகாவோட அப்பா வந்துட்டாங்க, வச்சுட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போதே, வாடா பின்னாடி கூட்டி போயிடும்னு சொல்லிட்டு பின்னாடி கூட்டி நேராக அந்த வண்டியில் ஏறி பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்து இறங்கியிருந்தாங்க. இங்கே ரேகா அப்பா மருந்து வாங்கிட்டு ரூமில் போய் பார்க்காங்க. ரேகாவை காங்கலை. ரேகான்னு தேடி பார்க்காங்க. அங்கே எல்லாத்தையும் பிடிச்சி ரொம்பவே அவர் பேசுகிறார். என்னங்க என் மூளை காங்கலை வைக்கல, நீங்கள் இப்படி தான் வைப்பீங்களா அப்படிங்கும்போது, எங்களுக்கு என்னையா தெரியும், நல்லா தான் இருந்துச்சு அப்படி இப்படின்னு அவங்க சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடந்ததை சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சிந்தாமணி நேரம் ஆஸ்பத்திரி வந்து எப்படி இங்கே இருந்தோ காங்காமல் போவா, ஏங்க இந்த சத்யா தான் வந்து கூட்டிகிட்டு போய் போனாங்க வச்சுருப்பானாங்க அப்படிங்கும்போது, அது எப்படி நாங்கள் இங்கே தானே இருந்தோம், எப்படி போக முடியும், வைக்க முடியும், எந்த வண்டியும் போகலை, ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் ஆஸ்பத்திரி வேலை போக நல்லான்னு சொல்லுவாங்க. எந்த வண்டி போச்சு அப்படிங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிற வண்டி தான் போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இந்த வேலை எல்லாமே இந்த சத்யா முத்து மீனாவோட வேலையாக தான் இருக்கும், வாங்க கேமராவை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. கேமராவை பார்க்காங்க. இங்கே முத்து, மீனா, சத்யாவும் மாஸ்க்கு போட்டு ரேகா ரூமுக்குள்ளே போகிறது வாரது, ரேகாவை கூப்பிட்டு போகிறது எல்லாமே அதில் இருக்குது. இவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க முத்து மீனா தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, ஏன்னா ரேகா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு வராங்க ரேகாவை கூப்பிட்றதுக்கு. இங்கே பொன்னியம்மன் கோயிலில் போய் எல்லாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மீனா அம்மா என்னடா இப்படி பண்ணுதாங்க, நாளைக்கு ஏதாவது வந்துருமா அப்படின்னு சொல்லி பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அண்ணாமலையும் விஜயாவும் ஆட்டோவில் வர சொல்லுதாங்க. முத்து இவங்க வந்து இறங்கிடுறாங்க. ரவியும் சுருதியும் வந்துடுறாங்க. வந்தோடனே கல்யாணம் சிறப்பாக நடக்குது.
கல்யாணம் முடிஞ்சிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் கோயிலை சுற்றி வரணும். அந்த நேரத்தில் கரெக்டாக சிந்தாமணி வந்துடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்கள் சௌரியத்துக்கு அவங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிங்க. நீங்கள் யார்? அப்பனா இல்லையோ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இதை கேட்ட முத்து, நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, ஆனால் உங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வைக்கலையா அப்படிங்க. ஆமாம், அவன் மச்சினும் பெரிய கோடீஸ்வரன், அண்ணாடங்காச்சு, அவன் வேலை செஞ்சு சாப்பிடுது என் வீட்டுக்கார்ட்ட. இப்போ அந்த வேலையும் கிடையாது, குடிக்க கஞ்சி கிடையாது. இப்போ என் அம்மாவை கேட்குதோ அப்படி இப்படிங்கிறாங்க. ரேகா சொல்கிறாங்க, ஏம்மா இது வரைக்கும் நான் மொவா என்ன, இன்னும் வந்து நான் சத்யாவோட பஞ்சாதி, நீங்கள் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காதங்க, நாங்கள் 2 பேரும் படிச்சிருக்கோம், எங்கேயாவது வேலை செஞ்சு சாப்பிட்டுக்குடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரேகா அப்பா சொல்லுதாரு, எனக்கு அவ்வளோ சொத்து இருக்குது சிட்டிக்குள்ளே, உங்கள் அம்மா அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கா, இதெல்லாம் விட்டுவிட்டு ஒன்றுமில்லாத கூட நீ இருக்குன்னு நினைக்காது, நல்லா இருக்காது, பணம் இல்லைன்னா வாழ்க்கை சரி வராது, நீ கிளம்பி வா, உனக்கு வேறு கல்யாணம் நான் பண்ணி வைக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் டேடி, எனக்கு வந்து மாப்பிள்ளைன்னா அது சத்யா தான், எனக்கு சத்யாவை தான் பிடிச்சிருக்கு, சத்யாவுக்கு நீ தான் பிடிச்சிருக்கு, நாங்கள் ஒன்றா தான் வாழ்வோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, கேட்டுக்கிட்டிங்களா, கிளம்புங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கூடாதுன்னு நினைக்கிங்க, ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய மனம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா அண்ணாமலை, ஐயா பிள்ளைய பற்றி நீங்கள் உங்களுக்கு சங்கடமாக தான் இருக்கும், ஆனாலும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இங்கே பாருங்கள், என் பையன் ரவி, எனக்கு வேலை பார்த்த ஆஃபீஸரோட பொண்ணு இந்த சுருதி, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண வேண்டாம், என் அப்பா மாதிரி குணம் காணாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்க தான் செஞ்சோம். இப்போ கல்யாணம் பண்ண பிறகு ஜெயின்னு இருக்காங்க. அந்த எங்கள் வீட்டுக்கு சொந்தமான மருமகளாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி சத்யா வந்த பிறகு உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், நான் கேட்க மாட்டேன், எப்படியாவது சத்யாவையும் ரேகாவையும் பிரிக்கிறதுக்கு என்ன வழியாக அதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, பிரிக்கணும்னு இங்கே பேசிகிட்டு இருக்காரு, ஏன் இவங்க கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ தானாடி இதெல்லாம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறாங்க. உடனே என் தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்காமல் நீனா பண்ணி வைப்ப, நான் தான் பண்ணி வச்சேன், என்ன ஓமோ இன்னும் எங்கள் வீட்டு மருமவா, நீ எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருக்கலாம், ஓம் போனால் எங்களுக்கு தேவையில்லை, அந்நாடு உழைச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படிங்கும்போது, ஆமாம் இல்லைன்னா கிழிச்சிருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணே சிந்தாமணி இதெல்லாம் எங்கே பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கும்போது மீனா அம்மாவுக்கு அப்போந்தான் கோவம் வருது. ஏங்க, என் மகன் விரும்பி தான் உங்கள் மகளை கட்டிக்கிட்டான், உங்கள் மகளும் என் மகனை விரும்பி தான் கட்டிக்கிட்டாங்க, அதனால் இங்கே வந்து நீங்கள் எதுவும் பேசிகிட்டு இருக்காதுங்க, மாப்பிள்ளை நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மீனா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே சிந்தாமணியை பார்க்க இங்கே விஜயா பக்கத்தில் போகிறாங்க. என்ன சிந்தாமணி, ரொம்ப ஓவராக பேசுவேன், நான் சொன்னது தான் நடக்கணும், நான் யார் தெரியுமா, ஏன் எத்தனை வருஷமாக தொழில் பண்ணது தெரியுமா, சிட்டிக்குள்ளே எனக்கு எவ்வளோ சொத்து தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசுவேன், இப்போ ஒன்றுமில்லாதவன் உங்களை கல்யாணம் பண்ணிட்டானே, எனக்கு இது நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏம்மா முத்து இருக்காமல, முத்து அவன்கிட்ட நான் தான் சொன்னேன், டேய் முத்து யார் என்ன சொன்னான்னு சரிதான்டா, இந்த சிந்தாமணி மோளை அந்த சத்யாவுக்கு ஒன்றுமில்லாதவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னேன், வச்சுட்டாம்ல பாரு, பெரிய பணக்காரின்னு சொல்லிவிட்டு என் வீட்டை ஆட்டையை போட நினச்ச பாரு, ஒரு சொத்து பூரா ஆட்டையை போட்டு வச்சுருக்க பாரு, இப்போ ஒன்றுமில்லாமல் போச்சா, மொபா வாடகை வீட்டில் போய் இருக்க போகிறாங்க, வாடகை வீட்டில் 10க்கு 10 ரூம்பு, என்ன ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா ஒரு ஆள் எந்திக்கணும், அப்படி வீட்டுக்கு தான் போகிறா, சரியா வரட்டுமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, விஜயா நீ இப்போ கூட அடங்க மாட்டியா, இப்படிலாம் பேசுவியா அப்படிங்கும்போது, ஏங்க இந்த சிந்தாமணி என்னெல்லாமோ பண்ணாலங்க, அவளுக்கு வந்து இப்படி வந்து தான் விடியணும்னு எனக்கு நினப்பு அப்படியே ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த விஜயாலாம் என்கிட்ட பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் ரொம்பவே கற்றுதாங்க அந்த சிந்தாமணி. உடனே வீட்டுக்கார சொல்கிறாரு, விடு அப்படிங்கிறேன். என்னங்க விடணும், உங்களை நம்பி நான் விட்டுருக்கக்கூடாது, நானே எல்லாத்தையும் பார்த்துருக்கணும், நீங்கள் என் ஃப்ரெண்டு இருக்கார் ஆந்திராவில், நான் அவரை வச்சு அப்படி பார்த்துருவேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே தான் இப்படி ஆகிப்போச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்க, ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் அவ்வளோதான், முத்து மீனாவும் இன்னும் வந்து ஒன்றும் நம்மளை பண்ண விட மாட்டாங்க, பாருங்கள் என் பதவியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினா, இப்போ என் குடும்பத்துலேயும் சின்ன பண்ணமாக ஆகிட்டா அப்படிங்கும்போது, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. என்ன வழி அப்படிங்கிறாங்க, நம்ம விட்டுருக்க சொத்தெல்லாம் தரேன், அப்போ நீ எப்படியாவது அந்த சத்யாவுக்கு ஆசையை இது பண்ணி என் மோளை விட்டுப்பிடுப்பா, உனக்கு என்னன்னாலும் நான் செய்தேன்னு சொல்லி இது பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கும்போது, அப்போ எல்லா சொத்தையும் அவளுக்கு கொடுத்தா ரேகாவுக்கு அப்படிங்கிறாங்க. கொடுக்கன்னு தானே சொல்லுதோம், அவனை வர வச்சு தாரம்னா வந்துடுவான், அதை ஒரு வீடியோ எடுத்து ரேகாட்ட காமிச்சிடுவோம், நீ உண்மையெல்லாம் விரும்பலை, இதனால தான் விரும்புதான் வைக்க நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு நம்மளுக்கு காலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு சரியான வருத்தம், வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ விஜயா, என்னடா மனோஜ் ஏன் ஒரு மாதிரி இருக்க, அம்மா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, இந்த சிந்தாமணி என்கிட்ட இன்றைக்கி தோற்று போனால அதை நினச்சி தான் அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு அதை நினைக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கும்போதே, இதுக்கு நீ சந்தோஷப்படணும்டா, கடுப்பாக இருக்கக்கூடாது, அந்த சிந்தாமணிகிட்ட நான் ஒரு சபதம் போட்டேன், அதில் நான் ஜெயிச்சிட்டேன்டா அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா, ஒன்றுமில்லாத அந்த சத்யாவே வந்து கல்யாணம் பண்ணிட்டான், நான் வந்து எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்மா,
எனக்கு நேரமே சரிலம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, இந்த ரோகிணிக்கு உனக்கும் சம்மந்தம் மட்டும் போட்டோம், அப்புறம் நான் வந்து உனக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வேன்டா அப்படிங்கும்போது அப்போ தான் நினைவு வருது, ஆஹா இன்றைக்கி செல்ஃபோன் வந்து கீழே விழுந்து நொறுங்கிச்சு, இதனால் நம்ம வந்து மறந்துட்டோமே, ரோகிணி கால் பண்ணிட்டுப்பாளோ அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. அவளுக்கு பணம் வேறு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க இந்த மனோஜ். மறுநாள் காலையில் ரோகிணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அங்கே போகிறாங்க, அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னு ரோகிணி இங்கேயே இருக்க அப்படிங்க, அப்புறம் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னுட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போதே சிந்தாமணி ரோகிணியை தேடி வராங்க. இதை பார்த்தோன்னே என்ன ரோகிணி உன்னை தேடி சிந்தாமணி வராங்க அப்படிங்கும்போது, ஒன்றுமில்ல மனோஜ். ஆண்டி என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் வந்தேன், மனோஜ் வந்துருப்பாருன்னு தெரியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி உன் வீட்டுக்கு வந்து சிந்தாமணி அடிக்கடி வருவாங்களா அப்படிங்கும்போது, இல்லை இந்த ஆண்டி இந்த வழியாக போனால் வந்தால் வருவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கும் இந்த சிந்தாமணிக்கும் ஆகாது, ஏற்கனவே சிந்தாமணி மோளை தான் வந்து சத்யா இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கான், அதனால் அந்த சிந்தாமணிகிட்ட பேசுறது விடு அப்படிங்கும்போது, என்ன மனோஜ் சொல்கிறீங்க, அப்போ அந்த சத்யா வந்து சிந்தாமணி மோளை கல்யாணம் பண்ணிட்டானா அப்படிங்கிற. ஆமாம், சிந்தாமணிக்கு ஒரே மகன், அவ்வளோ சொத்தும் சிந்தாமணி சொத்து பூராமே ரேகா பேரில் தான் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜுக்கு பயங்கரமான கடுப்பு. என்னது, சொத்து எல்லாத்தையுமே வந்து சிந்தாமணி ரேகா பேரில் எழுதி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏகப்பட்ட சொத்து ரேகா பேரில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டே முத்து, உன் மச்சினை முன்னாடி பெரிய பணக்காரிடா அப்படிங்கிறே. அதுக்கேடா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ தான்டா அவனுக்கு கேள்விப்பட்டேன், சொத்து எல்லாமே வந்து அந்த ரேகா பேரில் இருக்கான், அந்த சொத்தை எல்லாத்தையுமே சத்யாவே வாங்கி சொல்லிடு, நீனும் கொஞ்சம் வாங்கிடு, நம்ம அம்மா பேர்லேயும் கொஞ்சம் எழுதி வைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்க. ஆமாம், ஏகப்பட்ட சொத்து ரேகா பேரில் இருக்குது, அதை வச்சு அவள் என்ன செய்ய போகிறா, அந்த சிந்தாமணி அந்த சொத்தை பூரா ஆண்டுக்கிட்டு இருக்காங்க, சொத்து இருக்குது எல்லாமே வந்து ரேகா பேரில் தானே இருக்குது, ரேகா இப்படி எழுதி வச்சிட்டான்னா அந்த சிந்தாமணி இந்த ரேகாவை கூட்டு போக நினைக்க மாட்டாங்கள்ல, பிரிக்க நினைக்க மாட்டாங்கள்ல அப்படிங்கிறாங்க. உன் புத்தி இப்படி தான் இருக்கு, நீ போன வை அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து பணத்தையோ பணத்து பொருளையோ பெருசாக எடுக்காதால அதனால் அதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. இங்கே மனோஜுக்கு ஒரு பக்கம் வைத்தறிச்சலாக இருக்குது, நாளைக்கு எல்லா சொத்தும் சத்யாட்ட போச்சுன்னா பெரிய கோடீஸ்வரனாக ஆயிடுவோம், நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோமே, நம்ம இதை சொல்லாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் என்ன பார்க்க வந்துட்டு எங்கே நீங்கள் ஃபோன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் எல்லாமே ஒன்றையால தான், நீ பெரிய பணக்காரி, உன்னைய கல்யாணம் பண்ணால் நான் பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினச்சி தான் ஒன்று ஒன்றா செஞ்சேன், ஆனால் இப்போ பாரு ஒன்றுமே நடக்காமல் போச்சு, ஒன்றுமே அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அப்படி பிறகு நீ பணக்காரன்னு சொல்லி தானே உனக்கு கல்யாணம் பண்ணேன், நீ ஒன்றும் இல்லாதவனா நான் எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பேன், இப்போ பாரு மாதம் உனக்கு 25,000 வேறு கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கும்போது, மனோஜ் என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா, இந்த மாதிரி நம்மளுக்கு தனியாக வாழணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா, நீங்கள் மட்டும் எப்படி இருக்குது இப்படி இருக்கணும், பாருங்கள் நம்ம உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் எல்லாருமே ஜோடியாக இருக்காங்க, நீங்கள் மட்டும் தானே தனியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது, அது எனக்கு கடுப்பாக தான் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் பெரிய ஆளாக வருவேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்கம்மா, சிந்தாமணியும் ரோகிணியும் பேசுவாங்க போல் அப்படிங்கும்போது, உனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கும்போது, ஆஹா உடம்புதமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அந்த வழியாக நான் காரில் போனேன், சிந்தாமணி வந்து மீனா யார் இங்கே கல்யாணி வீட்டில் நின்றாங்க, கல்யாணியா அதாம்மா ரோகிணி வீட்டில் நின்றாங்க அப்படிங்கிறாங்க. நீலாம் ரோகிணி வீட்டுக்கு போயிட்டுருக்காத வச்சுட்டு இருக்காத அப்படிங்கும்போது, நானும் போகல, மாதம் அவளுக்கு செலவு கொடுக்கணுங்களாம்மா, அதை வந்து ஒரு ஆள் மூலமாக கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அந்த ரோகிணிகிட்ட எதுவும் பேசாத, என்ன அந்த சிந்தாமணி சொல்லி கூட ஆடுவா, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணிக்கும் ரோகிணிக்கும் என்ன இதாக இருக்குது தொடர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்லி இவங்க விஜயாவுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, ரோகிணி சிந்தாமணி தான் செலவுக்கு வாங்கிட்டு ரோகிணி சிந்தாமணி வீட்டில் தான் வைக்காங்க, ரொம்ப அன்பும் ஐக்கியமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு போகுது. தெரிஞ்ச உடனே சரியான கடுப்பாக மனோஜுக்கு ஃபோன் அடிக்கான். மனோஜே, அந்த சிந்தாமணி வீட்டில் தான் அந்த ரோகிணி இருக்கா, ரோகிணி பேச்சு நீ நம்பாத, அவள் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து கவுக்க பார்க்கா, வீடை ஆட்டையை போட நினச்சா அந்த சிந்தாமணி நடக்கலை, இப்போ ரோகிணி மூலமாக கடையை வாங்கிட்டு இருந்தால் ஆட்டையை போட நினைக்காங்க அப்படிங்கும்போது, அப்படியா அப்போ நான் தெளிவாக தான் இருப்பேன், இப்போ நான் ரோகிணிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கா கடைக்கு வந்தால் கூட கடைக்கு வராதுன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே கடையில் சோகமாக உட்காந்துருக்கும் போது, என்ன ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படின்னு மொட்டை சந்தோஷம் கேட்குறாரு. இல்லை நேரமே சரி கிடையாது அப்படிங்கும்போது, சொல்ல மறந்துட்டேன் மனோஜ், நாளைக்கு அந்த ஜோசியக்கார் வராரு, அவர் எப்பவும் கையில் வச்சுக்க, எதை செய்யணும் செய்ய வேண்டாம்னு அவர்கிட்ட கேளு, அவர் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிற. சரி ரைட்டுங்க, அவருக்கு மாதம் 30,000 சம்பளம் கேட்காரு, கொடுத்துருவியா, மாதம் 30,000 அப்படிங்கிறோம், பல லட்ச ரூபா உனக்கு அவரால் வருமானம் இருப்பார், 30,000 கொடுக்கல உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற. அப்படியே சொல்கிறேன், சரி ரைட்டு அவர் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஜோசியக்காருக்குன்னு சொல்லிடுறாங்க. அங்கே ஜோசியக்கார் யாருன்னா, இவர் சந்தோஷம் ஏற்பாடு பண்ணி வச்ச ஆள், அவர் வந்து பாதி சம்பளத்தை சந்தோஷம் தரன்ட்டுருக்கார், அதனால் மனோஜ் எப்படியாவது அட்டை போட்டு நம்ம வாங்கிக்கிடுவோம், நம்மளுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது,
அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி ஆளை ரெடி பண்ணி வச்சிடுறாரு. இங்கே சத்யா ஒவ்வொரு இடத்துக்காக வேலைக்கு தேடி அலையுதார். ஒவ்வொரு பக்கமும் வேலை கிடைக்கல. அப்போ கார் ஸ்டாண்ட்லேருந்து மாமா எனக்கு ஒரு பக்கமும் வேலை கிடைக்கல, எல்லா இடத்துலையும் ரேகா அப்பா சொல்லி வச்சுருக்காரு வேலை கிடைக்கக்கூடாது வேலைக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே வேலை என்னடா வேலை, ஒரு காரை வேணா நீ எடுத்து ஓட்டு, அதில் வர வருமானத்தை அப்படியே வச்சுக்க, எங்கள் குடும்பத்தை பாரு அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மாமா அப்படி, எனக்கு என்னடா தேங்க்ஸ் விடு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மறுநாள் ஆகுது. இந்த ஜோசியக்காரர் கடைக்கு வராரு. கடைக்கு வந்தோடனே மனோஜ்கிட்ட வந்து சந்தோஷம் அறிமுகம் கொடுத்துட்டாரு. இவர் தான் நான் சொன்ன ஜோசியக்காரர், பயங்கர பவர்ஃபுல்லான ஆள், இவர் சொன்னார்னா அப்படியே நடக்கும், அவர்கிட்ட என்ன செய்யணும் கேட்டு கேட்டு நட, அவர் சொல்லுது அப்படியே நீ நடந்தேன்னு வச்சுக்கோங்க பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படிங்கிற. அப்படியா சொல்கிறேன், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு நேரம் சுத்தமாக சரியில்லை, நீங்கள் உங்கள் பஞ்சாயத்தோட இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, யார் சந்தோஷம் சொன்னானா அப்படி, சந்தோஷம் நான் சொல்லலை நானாக தான் சொல்கிறேன் அப்படிங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுறீங்க. ஆமாங்கய்யா ஒன்றும் இல்லை, ஆனால் நான் அந்த பிள்ளை நல்லா விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் நிறைய ஏமாற்றிருக்கா, இப்போ எங்களுக்கு பிடிக்காத ஆளுக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என் கடையை ஆட்டை போட்டு நினைக்காங்க, இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கும்போது, அதை தான் நானும் சொல்ல நினச்சேன். இந்த கடை உங்கள் பேரில் இருக்கிறனால தான் சுத்தமாக வருமானம் இல்லை, உங்கள் ராசிக்கு இப்போ கடை உங்கள் பேரில் இருக்கக்கூடாது, வேறு ஆளுக்கு போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் மாறிச்சு அப்படின்னா இந்த கடை ஓஹோன்னு ஓடும், நீங்களும் பெரிய ஆளாயிருவீங்க அப்படிங்கும்போது, என்னது இந்த கடையை நான் வேறு ஆள் கொடுக்கணுமா, அது எப்படி என் கடையை நான் யாரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், கடை உங்கள் பேர்லேயே இது வரைக்கும் இருந்துச்சு, எதையாவது லாபம் இருந்துச்சா, எதையாவது உங்களுக்கு வந்து சந்தோஷம் இருந்துச்சா அப்படிங்க, இல்லை அப்படிங்கிறாங்க. அதுதான் காரணம், கடை உங்களுக்கு வாங்கின நேரம் நீங்கள் வந்து கரெக்டான நேரத்தை பார்த்து வாங்கலை, இப்போ நான் கரெக்டான நேரம் சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறாங்க. அப்படி செஞ்சால் சரியாயிருமா அப்படின்னு. ஆமாம் உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் கொடுங்க வைங்க அப்படிங்கும்போது, எனக்கு நம்பிக்கையான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்காது யாரும் நமக்கு இல்லையே, நம்ம அம்மாவுக்கு தான் நம்ம கொடுக்கலாம், கொடுத்தா நம்ம அம்மாட்ட கொடுத்தா அம்மா திருப்பி தருமா அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இருக்காங்களா அப்படிங்கும்போது, உங்கள் கடையில் நல்ல வேலை பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு நல்ல வேண்டப்பட்ட ஆள் அவங்க பேரில் கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கும்போது, கடையில் வேலை பார்க்குறவங்க கொடுக்கவா, யாருக்கு கொடுக்கலாம், ஜீவாவுக்கு கொடுத்தா நம்ம பிஏ தானே நம்மகிட்ட நல்லா கரெக்டாக தானே இருக்கா, ஜீவா கொடுப்போமா இல்லை நம்ம சந்தோஷுக்கு கொடுப்போமா அப்படின்னு யோசிக்கல. இல்லை சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷம் கொடுக்கக்கூடாது, நம்ம ஜீவாவுக்கே கொடுப்போம்னு சொல்லி ஜீவா பேரில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஜீவா பேரில் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. அதுக்கு எப்போ கொடுக்கலாம் எது கொடுக்கலான்னு பார்க்கும்போது, ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா தான் உங்களால் காலம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. இங்கே ஜீவா பேரில் கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க. மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜீவாட்ட கொடுத்த பிறகு அவள் ஒரு வாரத்தில் நம்ம தரப்போகிறா, அதுக்கப்புறம் நம்ம சொசைக்காரர் சொன்ன மாதிரி நம்ம பெரிய ஆளாயிரலாம்னு சொல்லி மனசுக்குள்ள இங்கே சந்தோஷம். இங்கே சத்யா காரை ஓட்டி குடும்பத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ சத்யாவை ஒரு ஆஃபர் கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஆள் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய், தம்பி இங்கே பாரு, நீ ஒரு பெரிய பணக்கார பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க, அது ஏன் பண்ணணும், அது அப்பாவும் அம்மாவையும் பேசி ஒரு இடத்துக்கு வர சொல்லுதேன், உனக்கு வேண்டியதை நான் வாங்கி தரேன் அப்படிங்கும்போது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி உங்களை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டான்ட்டு போயிருந்தார். உடனே இன்னொரு நாள் சத்யாவை ஆஃபர் கொடுத்த மாதிரி கார் ஆஃபர் கொடுத்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னா அங்கே வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உனக்கு எல்லா சொத்தையுமே எழுதி தராங்க, அதை வாங்கிட்டு ரேகாவுக்கும் உனக்கும் சம்மந்தம்னு சொல்லிட்டு போ அப்படிங்க, எவ்வளோ வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி தான், பல கோடி ரூபா இருந்தாலும் சரி தான், எனக்கு ரேகா தான் முக்கியன்ட்டு போயிடுறாரு. இங்கே சிந்தாமணி நினைக்காங்க, நம்ம நினச்சது நடக்காது போலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. இங்கே மறுபுறம் விஜயாவுக்கு சுருதி வந்து சேனல் ரெடி பண்ணி கொடுக்காங்க. அங்கே விஜயா வந்து தனக்கு தெரிஞ்ச நடனத்தை எல்லாத்தையுமே போடுதாங்க. போட்ட உடனே இதை பார்க்குறவங்க எல்லாருமே, அம்மா வயசான காலத்தில் வந்து சத்தனாமல் இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும்போது விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்புறாங்க. அவ்வளோ வயசு ஆகிப்போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்லர் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பார்லருக்கு போகிறாங்க. அங்கே பார்லருக்கு யாருன்னு இருக்கான்னா அங்கே ரோகிணியை பார்த்தோன்னு ரொம்ப கடுப்பாகிறாங்க. நீ எனக்கு பார்லரில் பார்க்க நீ பார்க்க வேண்டாம் அப்படிங்கும்போது, மேடம் இவங்க தான் ரொம்ப அனுபவம் உள்ள ஆள், இவங்களே பார்க்கட்டும் அப்படிங்கும்போது, ஆமாம் நீனே பாரு, நீ என்றைக்குமே எனக்கு வேலைக்காரி தான், ஆனால் நீ மருமகளாக நீ வரைய முடியாது அப்படிங்கும்போது, ஆண்டி என்றைக்குமே நான் தான் மருமவா, மனோஜ் மனசுலேருந்து என்ன யாருமே என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது, மனோஜ் இப்போ கூட என்னை லவ் பண்ண தான் செய்தார் அப்படிங்கிறாங்க. உடனே என் மோனுக்கு ஒன்று பிடிக்காது பாரு, பெரிய பணக்காரியை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த பணக்காரியை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி தான், மனோஜுக்கு நீ மாதிரி சிறந்த ஒரு பஞ்சாயத்து யாரும் கிடைக்காது பார்த்தீங்கள அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நீ அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து என் மகன் கடையை ஆட்டையை போடுதுன்னு எல்லா விஷயத்தையும் என் மகன்கிட்ட சொல்லிட்டேன், என் மகன் அவன்கிட்ட பேசவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே ரோகிணி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதான் அந்த மனோஜ் வர என்கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க, நான் வந்து யார் வீட்டில் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்க, எனக்கு எல்லாமே தெரியும், சிந்தாமணி வீட்டில் தான் நீ இருக்கேன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு எப்பவுமே தெரியும், அதனால தான் மனோஜ் மேலே ரொம்ப கடுப்பில் இருக்கான் அப்படின்னா. அதனால தான் ரொம்ப கடுப்பில் இருக்கானா,
சரி நம்ம மனோஜை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பார்லர் வேலை முடிஞ்சோடனே மனோஜை பார்க்க போகிறாங்க. மனோஜ் சொல்லிடுறாங்க, இன்னும் வரவே வராத, என்கிட்ட பேசவே பேசாத அப்படிங்க. மனோஜ் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? அடுத்த மாதம் எங்களுக்கு மாதம் நீங்கள் தரணும், இன்னும் நீங்கள் எனக்கு தரவே வேண்டாம் பணம், இப்போமாதிரி என்கிட்ட பேசுவீங்களா அப்படிங்கிற. ரோனி பணமே ஒன்று தர வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அவன் பணமே தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுங்க பாருங்கள், நான் வந்து உங்களை வேண்டான்னு சொன்னால் நீங்கள் பெரிய பணக்காரியை கல்யாணம் பண்ணிடுவீங்களே அப்படிங்கிற. ஆமாம். அந்த கல்யாணம் பண்ணோடனே உங்களுக்கு பெரிய பணம் வருமா அப்படிங்கிறேன். ஆமாம், எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லியிருக்காங்க, கல்யாணம் பண்ணது அன்றைக்கே பெரிய அமௌண்ட் உனக்கு வாங்கி தந்துடுவேன், அதுபோக பெரிய கோடீஸ்வரியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், கல்யாணத்து அன்றைக்கே உனக்கு வந்து உன் அக்கௌண்ட்டில் பெரிய பணம் வந்துடும், அப்படி வரும்போது நீ வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கல்யாணத்து அன்றைக்கே உனக்கு பணம் வரும்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ அதை பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் நான் வந்து உனக்கு எனக்கும் சம்மந்தம்னு தந்துடுறேன், நீ கல்யாணம் முடிக்க முன்னக்கூட்டியே பணத்தை கேளு, அதை வாங்கிட்டு நம்ம வெளியூர் போயிடலாம், அங்கே போய் நம்ம செட்டில் ஆகிடலாம், இதே மாதிரி நீ ஏகப்பட்ட கடை வைக்கலாம் அப்படிங்கும்போது. அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லிட்டு நீ போயிடுறாங்க. ஜோசியக்காரர் கேட்குறாங்க, ஜோசியக்காரரை கடையை வந்து மாற்றினா நல்லா வரும்னு சொன்னீங்க, கடையை மாற்றுதான் நான் சொன்னதுக்கு இவ்வளோ நல்லது நடக்குது மாதிரி தெரியுது, இவ்வளோ நாளும் ரோகிணி எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம்னு சொல்லி பேப்பரில் எழுதி தர மாட்டேன்னு சொன்னால் இப்போ எழுதி தராங்க, இன்னொரு கல்யாணம் முடி, அதில் பெரிய அளவில் பணம் வாங்கி செட்டில் ஆகணும், வெளியூர் போயிடுவாங்க, ஏகப்பட்ட நல்ல காரியம் நடக்கிற மாதிரி தெரியுது, அதனால் நான் கடையை ஜீவா பேரில் மாற்றி வைக்கேன், அது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னோடனே. இங்கே மொட்டை சந்தோஷம், என்னையா மனோஜ் ஜோசியக்காரு நான் தான் கொண்டு வந்தேன், இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிறாங்க. செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ஜீவா பேரில் கடையை எழுதி வச்சுருந்தாங்க. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு எழுதி கொடுத்துட்டோன்னே அப்படிங்கிறாங்க. சரி சார், உங்கள் கடையை உங்களுக்கு தரப்போகிறேன், உங்கள்கிட்டே தான் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு தினம் தான் நீ வருவீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே கடையை வாங்கிட்டு ஜீவாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஜீவாவுக்கு சொந்தக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் ஓனரு 6 பேரில் கடை இருந்தால் ராசி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு கடையை என் பேரில் எழுதி தந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவங்க சொந்தக்காரு, இவ்வளோ பெரிய அமௌண்ட் உள்ள கடை வந்த பிறகு நீ எதுக்கு அங்கே இருக்கணும், நாளிலேருந்து வேலையை நின்று கடையை பேசாமல் 2 நாளில் யார்ட்டையாக விற்றுட்டு நம்ம வெளியூர் பார்த்து போயிடுவோம், அங்கே போய் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கணும்னு அவங்க பிளான். இங்கே மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜை பார்த்தோன்னா, என்னடா மனோஜ் இன்றைக்கி வியாபாரம் நல்ல வியாபாரமா, ரொம்ப சந்தோஷமாக இல்லையா அப்படிங்கும்போதேம்மா, சந்தோஷம்னா ஒன்று சொல்லி ஒரு ஜோசிக்காரை வேலைக்கு வச்சுருக்கேன், அவர் சூப்பரான ஐடியா கொடுக்காருமா, அவர் சொல்லுது எல்லாமே நடக்குது வைக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா சொன்னார் அப்படிங்க. அதெல்லாம் பிறகு சொல்கிறேம்மா, அவன் மகன் சீக்கிரம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், அந்த ரோகிணியுமே வந்து எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம்னு சொல்லி எழுதி கொடுத்து போயிடுவான் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுதெல்லாம் நெசமா அப்படிங்கிறாங்க. நெசந்தான் அப்படிங்கிறாங்க. என்னை தேடி வந்து அம்மா வந்து அவளே சொல்லிட்டா அப்படிங்கும்போது, அதானே நான் பார்லர் போனேன், அங்கே போய் கிளின்னு கிழிச்சேன், அதான் சரி வந்துருப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஏதோ ஒரு காலையில் நல்லது நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லுதாங்க. இங்கே மறுநாள் ஜீவா அந்த கடையை வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்காங்க. அது ஒரு கம்மியான விலைக்கு ஒரு ஆள்கிட்ட விற்கையும் செஞ்சுருந்தாங்க. செஞ்சுட்டு அவங்க வெளியூரை பார்த்து போயிடுறாங்க. இங்கே ஜீவா வேலைக்கு வரலையான்னு மனோஜ் கேட்குறாரு. ஜீவா வரல அப்படின்னா ஜீவா கால் பண்ணி மனோஜ் பார்க்குறாரு. இங்கே மனோஜ் ஃபோனு போகவே இல்லை. சந்தோஷ், ஜீவா ஃபோன் வர இப்போ எடுக்க மாட்டாங்குது, பார்த்துட்டு வாங்க அப்படிங்கும்போது, என்னையா சொல்கிற, கடையை அவங்க பேரில் எழுதி வாங்கிட்டு வேறு யார்ட்டையும் இதை மாற்றி விட்டு போயிட்டாங்களா என்னென்னு தெரியலையா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 10 பேர் மலான்னு கடைக்குள்ளே வராங்க. சரி கடையிலேருந்து எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், நாங்கள் எது கிளம்பணும், இது ஏன் கடை அப்படிங்க. வாங்க கடையா, கடை ஓனாட்ட நான் எழுதி வாங்கியிருக்கேன், கடை வாங்கடாங்க, இது ஜீவாம்மா கடை தானே அப்படிங்கிறாங்க. ஜீவாம்மா கடையா, இது ஏன் கடை, நான் ஜீவாவுக்கு சும்மா தான் எழுதி கொடுத்தேன். ஐயோ சும்மா எழுதி கொடுத்தியா, சம்மந்துட்டு எழுதி கொடுத்தியா, அதெல்லாம் தெரியாது, கடையை வாங்கியாச்சு, ஒழுங்கு மரியாதையாக கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கிளம்பவே மாட்டேன், இது வாங்கடா அப்படிங்கிறாங்க. வாங்கடையா, கிளம்பு அப்படிங்கிறாங்க. அதனால் இவர் மட்டும் சந்தோஷம் சொல்கிறாரு. இந்த ஜோசியக்கார் சொன்னார்னு சொல்லி தான் மனோஜ் எழுதி கொடுத்தாரு, மற்றபடி நீங்கள் இந்த ஜோசியக்காரோட கேட்டு பாருங்கள் அப்படின்னா ஜோசியக்கார் நைஸாக கலந்து ஓடிடுறாரு. இதுக்கு மேலே இருந்தோம்னா நம்மளுக்கு பூசம் வந்துடும்னு சொல்லிட்டு. இங்கே ஜீவா கடையை விற்ற ஆட்கள் மனோஜ் சொல்லுவாங்க, ஒழுங்கு மரியாதை கிளம்பியில் பிச்சிரும் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஒரு வழி தெரியாமல் நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் யார் சீத்தாவோட மாப்பிட்ட, நம்மளாம் சொந்தக்காரங்க தானே, எனக்கு ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நான் வேலை பார்க்குறது வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு இல்லை, கரெக்டாக இருந்தால் நான் பண்ணுவேன், என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறேன். என் கடையை வந்து சம்மந்தம்லாம் ஒருத்தவங்க வந்து எனக்குன்றாங்க, நீங்கள் வந்து என்னென்னு கேட்டு என் கடையை வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. நேராக அருணை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே கடைக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு தெரியுது மனோஜ் வந்து அந்த ஜீவாவுக்கு எழுதி கொடுத்தது, ஜீவா வந்து அந்த கடை இன்னொரு ஆளுக்கு எழுதி கொடுத்ததுன்ட்டு. இது மனசுக்குள்ளே அருணுக்கு பயங்கர சந்தோஷம். அங்கே இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க மீனாவுக்கு, உங்கள் மச்சான் கடையை ஒரு ஆள்கிட்ட எழுதி கொடுத்துருக்காரு, எழுதி கொடுத்துட்டு இப்போ வந்து கடை என் கடைன்னுட்டு இருக்காரு, அந்த கடையை எழுதி கொடுத்தவங்க வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க, இப்போ அவர் வந்து எனக்கு கடை வேணும் வைக்கணும்னு சொல்லி எங்கள் சேத்தன் வந்து நிற்காரு, நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேக்காரு, உங்கள் வீட்டிலேருந்து ஆட்கள் எல்லாம் கூட்டிவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா பயங்கர ஷாக்காகி அண்ணாமல்கிட்ட சொல்லுதாங்க, அம்மா இந்த மாதிரி கடையை வந்து
வேற ஆள் பேரில் எழுதி கொடுத்தாரான் மனோஜ். இப்போ கடையை அந்த ஆள் வந்து வேற ஆள்கிட்ட எழுதி கொடுத்தாங்களா அப்படிங்கன்னா புரியலம்மா அப்படிங்கிறாங்க. மாமா நம்ம கடையில் ஜீவான்னு ஒரு பிள்ளை வேலை பார்த்துச்சுல, அந்த பிள்ளைக்கு மனோஜ் வந்து கடையை எழுதி கொடுத்துருந்தாராம். அந்த பிள்ளை டபார்னு கடையை வேற ஆள்கிட்ட விற்றுட்டு வெளியூர் பார்த்து போயிடுச்சான். இப்போ அந்த வாங்கினவங்க கடை எனக்கு வெளியே போகணுன்னு சொல்கிறாங்களாம். மனோஜ் வந்து ஸ்டேஷனுக்கு போயிருப்பார் போலுக்கு. அங்கே இருந்து அருண் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னோடனே எல்லோரும் முத்து காரில் பலமலன்னு இங்கே வராங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே என்னடா மனோஜ் இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பு. என்னடா நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னா கடைசியில் கடையை இழந்துட்டு நிற்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா இந்த சந்தோஷம் தான் சொன்னார், ஜோசியக்கார் சொன்னது கேளுன்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார், கடை உன் பேரில் இருக்கிறனால ராசியாக இல்லை, வேற ஆள் பேரில் எழுதி வச்சுட்டு நீ மறுபடியும் உன் பேர்லேயே கொண்டு வந்தேன்னா உனக்கு நல்ல ராசியாக இருக்கும், இன்னும் பெரிய ஆளாயிரும்னு சொன்னாங்க, அதாம்மா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, ஏலே எதுக்கு வந்து அறிவுபூர்வமாக யோசிக்கணுமோ அதுக்கு யோசிக்காமல் மூட பழக்க வழக்கத்தை நம்பி நீ இப்படி இருக்கல. எந்த காலத்தில் நீ இருக்க? காலம் எப்படி காலம் போயிட்டுருக்கு? கம்ப்யூட்டர் காலத்தில் போயிட்டுருக்கு. நீ என்ன வந்து பழைய ஏதோ சொன்னாங்க வச்சாங்க, நான் ராசியை நம்பினேன் அப்படி இப்படின்னு கிடைக்கிய அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கடை வாங்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது உங்கள் கடையாக இருக்கலாம், நான் கடையை பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், டேய் முத்து இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், மனோஜ் ஏன்டா இப்படி இருக்கான், நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லி அறிவாளியாக இருப்பான்னு பார்த்தா மூணாவாக இருந்திருக்கானடா, மூணாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வாங்கப்பா எல்லோரும் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா சரியான கோவத்தில், டே மனோஜ் வீட்டை விட்டு முதல்ல வெளில போடா அப்படிங்கிற. என்னம்மா நீங்களே எப்படி சொல்கிறீங்க? இப்போ நான் சொல்லாமல் என்னடா சொல்ல முடியும்? இல்லை அப்பா பணத்தில் ஒட்டுமொத்த பணத்தில் கடை வச்சுருக்க, அந்த கடையை எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கணும், நீ ஜீவா பேரில் எதுக்கு எழுதி கொடுத்த? ஜோசியக்காரன் சொன்னால் நீ கொடுக்கணுமோ வைக்கணுமோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரவி சொல்கிறார், எம்மா அவன் வந்து படிச்சிருக்கான்னு தான் பேர், மற்றபடி ஒன்றும் லாய் கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவான், இந்த குடும்பத்தில் நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், நான் பெரிய ஆள், நான் பிஸ்னஸ்மேன் அந்த அகங்காரம் தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஆள் பெருசாக வந்தால் அவனுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு வேணும், அப்படி தாழ்வு வந்தால் தான் நம்ம வந்து பெரிய ஆளாக முடியும்னு சொல்லி தன்னை வந்து தாழ்த்தி கொள்ளாதவன் எந்த இடத்துலையும் உயரமாட்டான்னு சொல்லுவாங்க. இவன் வந்து எங்கேயுமே உயரமாட்டாமா, அவனை பாருங்கள் இப்போ ஒன்றுங்களாம் ஆகிட்டான், இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அவன்கிட்ட ஒரு கார் இருக்குல்ல, காரை ஓட்டி என் ஸ்டாண்டுக்கு வந்து காரை ஓட்டி பொழைச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. நான் கிட்ட காரை ஓட்டணும், நானே பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நான் வருது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, இப்போ நம்ம பிஸ்னஸ் மேலே சொல்லுதம்மே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து சொல்லாதேப்பா, இவங்ககிட்ட இருக்கிறதே ஒன்று தான்ப்பா, இந்த அகங்காரம் தான்ப்பா அப்படிங்கும்போது முத்துக்கு ஒரு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, தம்பி நாங்கள் பழைய ஓனர் பேசுகிறேன், என்னை வந்து நாளைக்கு பாரு, ஒரு முக்கியமான சொல்லியாக அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. வாருங்க சார் அப்படிங்கிறாங்க. ஏப்பா எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, நான் போய்ட்டு வரேன், மனோஜ் கொஞ்சம் புத்தி சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, டே மனோஜ் இன்னும் நீ என்கிட்ட பேசுறதே விட்டுரு, கடையை இன்னுமே மீட்கணும்னு நினைக்காத, அது ஜீவா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஜீவா கிட்ட அந்த பணத்தை மட்டும் வாங்க முடியுமான்னு பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து இந்த ஜீவா பணத்தை ஆட்டை போட்டது எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச டிரைவர்கிட்ட எல்லாமே இந்த மாதிரி ஜீவா ஃபோட்டோவை கொடுத்து, இந்த மாதிரி இந்த ஜீவா யார் வண்டியிலையும் போனாங்களா வச்சாங்களான்னு கேட்கும்போது ஒரு ஆள் சொல்கிறாரு, இவங்களை கூட நான் கர்நாடகாவில் இறக்கி விட்டேன் அப்படி. அப்படியே கர்நாடகாவுக்கு போனேன் அப்படிங்காமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீ வந்து எனக்கு தகவல் சொல்லு, அவங்க எங்கே இருக்காங்கன்னு அப்படிங்கிறாங்க. நான் இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன், அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படிங்கும்போது முத்து, அங்கே வேறு யாரும் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முத்து தனக்கு தெரிஞ்ச டிரைவருக்கு இதை கொடுக்காரு. கொடுத்தோன்னா அவர் கரெக்டாக வந்து, டிரைவரை அவங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் தகவல் சொல்லிடுறாங்க முத்துக்கு. சொன்னோன்னா அண்ணாமலை சொல்கிறாங்க, எப்பா அந்த ஜீவா பிள்ளை எங்கே இருக்காங்கன்னு நம்ம இது பண்ணியாச்சு, கர்நாடகாவில் தான் இருக்குது, நான் வந்து இங்கேருந்து போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து மீனாங்க கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் லோக்கல் ஸ்டேஷனில் முத்துக்கு மீனாங்க தெரிஞ்ச ஓட்ட இங்கிலீஷில் பேசுகிறாங்க. பேசணுன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஜீவாவை கூப்பிட்டு விடுதாங்க. முத்து மீனாவும் ஸ்டேஷனில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக அரண்டுருந்தாங்க. ஆஹா இவங்க தான் நம்மளை வந்து பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்களா கைச்சிட்டக்காரங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, முத்தனை எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்கள் அந்த கடையை விற்ற பணத்தை இதில் வச்சுருக்கோம், இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு 40 லட்ச ரூபாயாக கொடுக்காங்க. இந்த 40 லட்சத்தை வாங்கி கொண்டு அண்ணாமலைகிட்ட கொடுக்காங்க. இதை பார்த்து அண்ணாமலை, முத்து இனிமேல் வந்து அந்த கடையை வச்சாலும் சரி வராது, இந்த 40 லட்சத்தை 2 பங்காக பிரிச்சுக்கோங்க, நீ 20 லட்சம் வச்சுக்க, ரவி 20 லட்ச ரூபா வச்சுக்கிட சொல்லு, மனோஜ் தான் படிச்சிருக்காங்களே எங்கேயாவது வேலை பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, ஏங்க மனோஜ் என்னங்க பண்ணுவான், அவன் பிஸ்னஸ் பண்ணிட்டு திடீர்னு போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் வேலை கேட்க முடியுமாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நீ இப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் என்ன இந்த மனோஜுக்கு வந்து முட்டை கொடுத்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்க, இனிமேல் இப்படி இருக்காத, எங்கேயாவது உழைச்சி சாப்பிட சொல்லு, ஏன்னா இந்த வீட்லேயும் உனக்கு பங்கு கிடையாதுன்னு சொன்னேன், இப்போ பாரு கடை விற்ற காசுலேயும் உனக்கு பங்கு கிடையாது,
ஏதாவது வேலை செஞ்சு சாப்பிட சொல்லு அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்ப கோபமாக விட்டு வெளியே போகிறாரு. பின்னாடியே விஜய், டேய் மனோஜ் நில்லுடா, டேய் மனோஜ் நில்லுடா, ஏன் செல்லம் நீ நில்லுடா அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா நான் இன்னும் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் யாருன்னு இந்த வீட்டுக்கு நான் நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லி அவசர அவசரமாக வெளில போகிறாரு. இனி நடக்கும் அப்படிங்கிறத திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.